ஹாய் குட்டீஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம எதை பற்றி கதை பார்க்க போகிறோன்னா, 2 நண்பர்கள் பற்றி கதை பார்க்க போகிறோம். ஓகேயா? வாங்க கதைக்குள்ளார போகலாம். ஒரு அழகான ஊர் இருக்குது. அந்த ஊரில் 2 நண்பர்கள் வாழ்ந்துட்டு வராங்க. அவர்கள் பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யோகம், சாபம். யோகம்னா என்ன அர்த்தம்? ரொம்ப லக்கியான பர்சன். சாபம் அப்படின்னா கர்ஸ் அப்படின்னு சொல்லி மீனிங். ஓகேயா? இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. ஆனால் இவங்க பேர் எதிர்மறையாக இருக்கிறதுனால அந்த ஊர் மக்கள் எல்லாமே இவங்களை ரொம்ப என்ன பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு போகும்போது வரும்போதெல்லாம் அவங்கள பற்றி ஏதாவது ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ சில பேர் இந்த யோகத்துக்கிட்ட சொல்கிறாங்க, ஏன்பா உன்னோட பேரில் தான் அவ்வளோ அதிர்ஷ்டம் இருக்குது, ரொம்ப பாசிட்டிவான பேர், நீ ஏன் இந்த சாபத்து கூட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருக்க, நீ பேசாமல் அவங்க கூட பேசாமல் நிறுத்திடுறியா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இந்த யோகத்துக்கு கூப்பிட்டு சொல்லுவாங்க. ஆனால் இவர் என்ன சொல்லுவார், இல்லை நண்பர்கள் என்ன பேர் இருக்க, அவன் என்னோட நண்பன், நான் அவன் கூட பேசுவேன் பழகுவேன், உங்களுக்கு என்ன, நீங்கள் பேசாமல் இருங்க அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட திட்டிட்டு அப்படியே விட்டுடுவா. ஓகேயா? இப்படியே அந்த நண்பர்கள் ரொம்ப க்ளோஸாக சந்தோஷமாக அந்த ஊரில் வாழ்ந்துட்டு வராங்க. இருந்தாலும் மற்றவங்க சொல்லக்கூடிய கிண்டலும் கேலியும் இந்த சாபம் அப்படிங்கிற நண்பனை ரொம்ப மனசளவில் பாதிச்சுது. என்னடா இப்படி சொல்கிறாங்களே, நம்ம நல்லவனாக இருந்தாலும் நம்ம பேரை வச்சு இப்படி நம்மளை தப்பாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாப்புல. ஓகேயா? ஒரு தடவை யோகம் ஊருக்கு போயிருந்தாங்க. ஓகே, அப்போ சாபம் அந்த ஊரில் வாழ்ந்துட்டு வராங்க. அவர் இப்போ வெளியூர் போயிருக்காரு யோகம். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் இரவு இந்த யோகத்தோட வீட்டில் என்ன ஆயிடுச்சு, ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. திடீர்னு தீப்பற்றி எரியுது. ஊர் மக்கள் யாருமே வரல. அந்த வீட்டை காப்பாத்துறதுக்கோ அந்த தீயை அணைக்கிறதுக்கோ யாருமே முன் வரல. அப்ப யாரு முன் வரா? இந்த யோகத்தோட நண்பன் சாபம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவர் தான் முன் அந்த தீயை ரொம்ப கஷ்டப்பட்டு அணைக்கிறாரு. ஊர்ல இருந்து அடுத்த நாள் என்ன பண்ணிட்டாங்க, யோகம் வந்துட்டு அச்சச்சோ இந்த மாதிரி தீ பிடிச்ச விஷயமும் தீ அணைச்ச விஷயமும் ஊர் மக்கள் சொல்லி அவருக்கு தெரிய வந்தோன்னே கடகடான வீட்டுக்கு போய் பார்த்துட்டு தன்னோட நண்பனையும் போய் பார்த்துட்டு நண்பனை கையோட கூட்டிட்டு ஊர் மக்கள் முன்னிலையில சொல்றாரு, நீங்க எல்லாரும் சொன்னீங்களே சாபம் இவன் கூட பேசக்கூடாது, இவன் கூட பழகக்கூடாது, அவன் பேர் பாரு எப்படி வச்சிருக்கான் அப்படின்லாம் சொன்னீங்களே, எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சு. அப்ப நான் ஊர்லயும் இல்லை, நீங்க எல்லாருமா உதவி பண்ணீங்க, என்னோட நண்பன் தானே எனக்கு உதவி பண்ணா. இப்படி இவ்வளோ நாள் எங்களை கிண்டலும் கேலியும் பண்ணிட்டு இருந்தீங்களே, இன்னைக்கு யாராவது பேசுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த யோகம் மக்கள் கிட்ட சொல்றாப்ல. உடனே மக்கள்லாம் ரொம்ப மௌனமா இருக்காங்க. ஆமா இல்ல, நம்ம மேல தப்பு, நம்ம போய் இப்படி கிண்டல் பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி வருது. உடனே யோகம் சொல்றாப்ல, இங்க பாருங்க, எப்பவுமே 2 பேர் பேசுறாங்க பழகுறாங்க அப்படின்னா அது அவங்களுக்கான தனிப்பட்ட ஒரு விஷயம். பேர்ல என்ன இருக்க போகுது, நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு இனிமே இதனால ஒருத்தரை ஏளனமா பேசாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த யோகம் சொல்லிட்டு தன்னோட நண்பனை கூட்டிட்டு அங்கிருந்து போயிடுறாப்ல. ஓகேயா? இதுதான் கதை. இந்த கதையிலிருந்து குட்டீஸ் நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க? இந்த கதையில என்னாச்சு? ஒண்ணுமே இல்லை. இந்த கதையில 2 நண்பர்கள் இருக்காங்க, சந்தோஷமா அவங்களோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு வராங்க. ஆனா அவங்க பேர்கள்ல இருக்கக்கூடிய ஒரு எதிர்மறையான ஒரு விஷயத்தினால மக்கள் அது ஒரு பெரிய விஷயமா முன் வச்சு நீங்க இவங்க கூட பேசாதீங்க, இவங்க கூட பழகாதீங்க, இவன் கெட்டவனா தான் இருப்பான், இவன் நல்லவனா தான் இருப்பான் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை திணிக்கிறாங்க. ஓகேயா? ஆனா கஷ்டம்னு வரும்போது யார் ஹெல்ப் பண்ணா? ஃப்ரெண்டு தான் முன்னாடி ஹெல்ப் பண்ணாங்க. ஓகேயா? அது ஹெல்ப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த ஊர் மக்களுக்கே தன் பண்ணது தப்பு அப்படிங்கிற ஒரு ரியலைசேஷன் என்ன பண்ணிருக்கு, வந்திருக்கு. ஓகேயா குட்டீஸ்? இதுல இருந்து குட்டீஸ் நீங்க அன்றாட வாழ்க்கையில நிறைய டிஃப்ரென்சஸ் பார்க்கலாம். அதாவது நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் நம்மள மாதிரியே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. பேர்ல மாற்றங்கள் இருக்கலாம், உருவத்துல மாற்றங்கள் இருக்கலாம், ஊர் பேரு மொழி எல்லா விஷயத்துலயும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு மாற்றங்கள் இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு சொசைட்டில தான் இப்போ நம்ம வாழ்ந்துட்டு வரோம். ஓகேயா? அப்படி இருக்கும்போது யாரையும் அவர் பெயர்னாலேயோ இல்லை உருவத்தினாலேயோ இல்லை தோற்றம் கலர் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் வச்சு இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்க கூட பேசலாம், இவங்க கூட பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீங்கள் மனசில் வச்சுக்காதீங்க. யாராவது உங்ககிட்ட அந்த மாதிரி சொன்னாலும் அது தப்பு. ஓகேயா? ஒருத்தங்க கிட்ட பேசி பழகுங்க. அவங்க என்னவா இருந்தாலும் அவங்க நல்லவங்கன்னா அந்த நட்பை நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, விடக்கூடாது. மற்ற காரணத்தினால அந்த நட்பை என்ன பண்ணக்கூடாது, நீங்கள்
விட்டுறக்கூடாது. ஓகேயா? மற்ற காரணங்கள்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அதை நம்ம ஒதுக்கி வச்சுட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஓகேயா? ஸோ இதுதான் இன்றைய கதை. நான் மறுபடியும் வேற ஒரு கதையோட உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.